சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். யாத்ராகமம் 4:23 வாசிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. என்று சொல் என்றார். எல்லாரும் வசனம் இது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களோடு பேசுகிறவர், இடைபடுகிறவர், உம்முடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர். அடியின் அப்பிரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொல்லி அனுப்புகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோன்ட்ட சொல்லி அனுப்புகிற வார்த்தை என்ன வார்த்தைன்னா, எனக்கு என்ன செய்யும்படி, ஆராதனை செய்யும்படி என்ன பண்ணு, என் குமாரனை என்ன பண்ணு, அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்று என்ன பண்ணுகிறேன். அடிமையாக வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை ஆராதனை செய்யும்படி என்ன பண்ண, நீ அனுப்பிவிடு. அவனை விட மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவனை என்பாயாகில் நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய சேஷ்ட புத்திரனை. சரி, ஆண்டவர் எடுத்த உடனே சேஷ்ட புத்திரனை சங்கரித்தாரா? தேவனுக்கு விரோதமாய் இருந்ததினால், எகிப்தியர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருந்ததினால் ஆண்டவர் எடுத்த உடனே சேஷ்ட புத்திரனை சங்கரித்தாரா? எகிப்தியருக்கு கூட கர்த்தர் எத்தனை முறை சான்ஸ் கொடுத்தாரு? 10 முறை சான்ஸ் கொடுத்தார். என் அன்பான சபையே, வாய்ப்புகளை அநேக நேரம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற எண்ணத்தோடு அநேக நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தருணங்களை தருகிறதுனால அந்த தருணங்களை நம்ம என்னவா நினச்சிக்கிறோம், கர்த்தர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு நினச்சிடுறோம். ஆமென், அல்லேலூயா. தருணங்கள், ஆண்டவருடைய சைலன்ஸ் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். இட்ஸ் நாட் எ சைன் ஆஃப் அக்செப்டன்ஸ். நீ ஒரு நாள் ஆராதனை செய்யாமல், நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம உன் இஷ்டப்படி வாழ்ந்ததுனால, அந்த மாதம் தேவனுனை நடத்துவதினால், அந்த வாரம் கர்த்தருனை சுமப்பதினால், தொடர்ந்து தேவனுனை ஆசீர்வதிப்பதினால் தேவனுனை அக்செப்ட் பண்ணுறாரு, கர்த்தருனை அங்கீகரிச்சிட்டார் என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தர் ஏதோ வச்சு பெருசாக செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்? கானானுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எதுக்காக கானானுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்? எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. எதுக்காக கொண்டு போக போகிறாரா? ஆராதனை செய்யும்படியாக. எதுக்கு நம்ம பரலோகம் போக போகிறோம்? சொல்லுங்கள், கையை வைத்து. எதுக்கு நம்ம பரலோகம் போக போகிறோம்? எதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், பெரிய மிஷினரி ஸ்தலத்தை எழுப்ப, மிஷினரி ஸ்தாபனத்தை எழுப்ப. இதெல்லாம் பெரிய தரிசனம் கிடையாது. ஆண்டோடைய பிரதான திட்டம், நோக்கம், அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆராதனை செய்கிற கூட்டத்தை தேவன் எழுப்பணும். 10 கட்டளைகளே முதலாவது பிரதான கட்டளை. என்ன கட்டளை? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையாலும் சொரூபத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீ உண்டாக்க வேண்டாம். அவளை நமஸ்கரிக்க கூடாது, அவளை என்ன பண்ணக்கூடாது, வணங்கவும் கூடாது. தேவனாகிய கர்த்தர் யாரு? நான் மட்டும்தான். ஐ எம் த ஒன்லி காட். நான் தான் ஒரே கடவுள் அப்படிங்கிறத அவர் திஷ்டாந்திரப்படுத்துகிறார். உனக்குள்ளே வேறே அந்நிய தெய்வங்கள் என்ன பண்ண வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் அந்த தரிசனமே இல்லாமல் போச்சு. சபைக்குள்ள வாசமாய் இருக்கிற சீயோன் வாசிகளுக்கு அந்த தரிசனம் இல்லாமல் போச்சு. ஏன் கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கார்? ஆராதனை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். எதற்கு கர்த்தர் பார்வோன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்? அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. ஏன் கர்த்தர் உங்களை 5000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு கொண்டு போயிருக்காரு? கர்த்தருக்கு இன்னும் ஆராதனை செய்யும்படியாக. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் போய் வேலை செய்யும்படியாக அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில்
ஆராதனை என்கிற தரிசனமே அணைஞ்சு போச்சு. ஆராதனை என்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போச்சு. ஏன் சர்ச்சுக்கு வராங்க? எதுக்காக இன்றைக்கி மக்கள் சர்ச்சுக்கு வராங்கன்னா, சுகத்துக்காக வராங்க, அற்புதத்துக்காக வராங்க, கல்யாணத்துக்காக வராங்க, பிசாசு போகிறதுக்காக வராங்க. தம்பி, இதெல்லாம் ரெண்டாவதுப்பா. ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்த நோக்கம், தரிசனமே நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தான் கர்த்தருனை வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆராதனை செய்ய விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் சேஷ்ட புத்திரத்தை என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன். சரி, பார்வோன் ஆராதனைக்கு தடையா இருந்தான். கர்த்தர் அவன் சேஷ்ட புத்திரத்தை என்ன பண்ணாரு? சங்கரிச்சாரு. சரி, இப்போ உங்க வாழ்க்கையில நீங்களே ஆராதனைக்கு தடையா இருக்கீங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆன்சரை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யாருமே தடை கிடையாது. பாஸ்டர், என் வாழ்க்கையில யாருமே தடை கிடையாது. நான் தான் பாஸ்டர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் குற்றாலத்துக்கு போனேன். நான் தான் முடிவெடுத்து நான் தான் ஆராதனையை தடை செஞ்சு, நான் கேட்டால் குற்றாலம் வருஷத்தில் ஒரு சீசன் தானே பாஸ்டர், ஆராதனை எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. நான் தான் கொடைக்கானல் சீசன் வருஷத்தில் ஒரு தடவை தானே, ஆராதனை தான் வருஷம் ஃபுல்லாக இருக்கு. எங்கள் மாமா சொந்தக்காரர் அவர் வருஷத்தில் ஒரு தடவை தானே வந்தார். ஆனால் ஆராதனை எப்பவும் இருக்கு. அநேக நேரம் ஆராதனையை நம்ம தான் தடுக்கிறோம், நம்ம தான் நிறுத்துறோம், நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம ஆராதனையை தடை செஞ்சா கர்த்தர், வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் காட்? ஈவன் ஹீ இஸ் அ கிரேஸ்ஃபுல் காட். அவர் எவ்வளவுதான் இரக்கமுள்ள தேவனாக இருந்தாலும், கிருபை உள்ளவராக இருந்தாலும், புதிய பாட்டிலே நான் எடுத்து நான் காமிக்க போகிறேன். எவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்தாலும் அவர் அதிகமாய் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 10 வாதைகளால் வாதித்தார் ஆண்டவர் எகிப்தியரை வாதைகளால் வாதித்தார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வாதைகள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாதைகள், ஏதோ ஒரு வியாதி உடம்ப போட்டு வாதிக்குது. டுடே டேக் எ டிசிஷன். ஆண்டவரே, நான் உயிருள்ள மட்டும் தெய்வமே, உமக்காக ஆராதனை செய்கிறவனா நான் மாறுகிறேன், உமக்காக ஆராதனை செய்கிறவளா நான் மாறுகிறேன். இன்னைக்கு ஒரு முடிவெடு. கர்த்தர் உடம்புல இருக்கிற வாதை என்னும் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு ஒரு தரிசனத்தை எடு. பல வருஷமும் உன்னுடைய உடம்புல பயங்கரமான மூளை நரம்பு வியாதி இருக்கலாம், மருத்துவர்கள் சுகமாக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு ஒரு முடிவெடு. ஆண்டவரே, இன்னைக்கு என் லைஃப்பை நான் ஆராதனை செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு என்னன்னே புரியலை. பவுல் நிருபங்கள் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதுகிறார், கர்த்தர் சபைகளுக்குள்ளே தீர்க்கதரிசிகளையும் யாரெல்லாம் வச்சிருக்காரு? போதகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், இவ எல்லாரும் எங்கே வச்சிருக்காரு? சபைக்குள்ளே வச்சிருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா, இவனுங்க எங்கேயுமே சபையில் மெம்பராக இருக்கிறது கிடையாது, இவனுங்க எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட சபையில் கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது, எங்கேயுமே எந்த போதகர்கள் கீழே இருக்கிறது கிடையாது. இவனுங்க ஆத்துமாக்கு யார் இந்த லேட்டஸ்டான ஊழியக்காரங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க போறாரு? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆராதனைனா மக்கள் நினச்சிக்கிறாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல ஒரு 10 பேர் கூடி பாடிட்டாங்க, ஆராதனை செஞ்சுட்டாங்கன்னா அது ஆராதனை ஆயிரும் சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இதை சபையின் அழைப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஓய்வு நாள் ஆராதனையை யார் நின்று நடத்த முடியும்? யார் நின்று பிரசங்கிக்க முடியும்? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த சர்ச் பாஸ்டல் மினிஸ்ட்ரி மட்டும் இது மிக மிக கனமான ஊழியம். இந்த ஊழியத்துக்கு யாரும் அவங்களாவே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. கர்த்தர் தான் ஏற்படுத்த முடியும். கடவுள் தான் ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனுஷன் நீங்க நினைச்சா ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறிக்கிடலாம். ஒரு தீர்க்கதரிசன ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா நீங்க ஒரு ப்ராஃபட்டா மாறிக்கலாம். பட் யூ கான்ட் பிகம் அ பாஸ்டர். அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது, உங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டாகாதிருக்க என்ன ஆகக்கூடாதா? நீ ஒரு இவாஞ்சலிஸ்டா ஆயிக்கோ. ஞாயிற்றுப்பட்டால அதிக கணக்கு யார்கிட்ட வாங்கப்படும்? மெய்ப்பர்கள்ட்ட, போதகர்கள்ட்ட வாங்கப்படும். ஸோ இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன். நேற்று நான் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையிட்டு ஒரு 12:30 1:30 ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை எனக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. யோவான் புஸ்தகத்தில் இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்காதவன் யார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கர்த்தர் முன்னாடி வந்து நிறுத்தினார். வாசல் வழியாய் உட்பிரவேசிக்காதவன் அவன் யார்?
இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் ஒரு சபையிலே உண்டு என்று கர்த்தர் என்கிட்ட சொன்னார். யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாசல் வழியாய் வராத சில மனுஷங்க நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய எல்லைகளில் இருக்கதான் செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் என்னிடம் சொன்னார். 10ஆம் அதிகாரத்தினுடைய 10:1-2 வாசிங்க பார்க்கலாம். 10:1-2 யோவான் 10:1-2 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய், எப்படியா ஆட்டு தொழுவத்திற்குள் அப்படின்னா சபைக்குள்ளேனா சபையின் விசுவாச குடும்பங்களுக்குள்ளே வாசிங்க. வாசல் வழியான பாஸ்டர் மூலமாக இல்லை சர்ச்சு மூலமாக பிரவேசியாமல், சரி வேறு வழியா என்றால் டிவி மூலமாய், அடுத்து யூடியூப் மூலமாய் போடுங்க, பிராக்கெட்டை ஃபில் பண்ணி தான் போகணும். டிவி மூலமாய், அடுத்து யூடியூப் மூலமாய், பாட்டு மூலமாய், கன்வென்ஷன் மூலமாய், போஸ்டர் மூலமாய், வரிசையா சொல்லுங்க. அதான வேற வழி. வாசல் வழியா இல்லைன்னா வேற என்ன வழி சார்? தினம் ஒரு வசனம் வழியாய், அடுத்து வேற எனக்கு தெரிஞ்ச என் சொந்தக்காரன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான் அவன் மூலமாய். வாசிங்க தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. இவன் நிலைமெல்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இவன் முடிவுகள் எவ்வளவு கேவலமாக இருக்க போகுது. இந்த விசுவாசிகளின் முடிவுகள் கடைசி கட்டம் என்னமாய் முடிய போகிறது அப்படிங்கிறதை நான் சொல்லவில்லை, தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. கள்ளனோ கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசிங்க. ஆசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்க. அப்படின்னா வாசலை காக்கிற பரிசுத்த ஆவியானவர் மெய்ப்பன் ஜனங்களோட பேசுவதற்கும், ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும், ஜனங்களை வழிநடத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். அப்போ பிலீவர்ஸை நடத்துறதுக்கு, பிலீவர்ஸை போதிக்கிறதுக்கு, பிலீவர்ஸ்ட வழக்குகள் நடத்துவதற்கும், பிலீவர்ஸுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும், பிலீவர்ஸுக்கு ப்ராஃபஸை பண்ணுறதுக்கும், பிலீவர்ஸை தேவனுக்குள்ள கொண்டு வருவதற்கும், கண்டிப்பதற்கும், உணர்த்துவதற்கும், தீர்க்க தரிசனம் உணர்ப்பதற்கும் who gives the permission? Holy Spirit will gives the permission. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஏன்னா இவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த வாசல் சபை, அந்த வாசல் இயேசு. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வரேனா எந்த அடிப்படையில் வீட்டுக்கு வரேன்? காணிக்கை அடிப்படையினால வீட்டுக்கு வரேனா, இல்லை பாஸ்டர் சர்ச் அந்த ரிலேஷன் பேசிஸில் வீட்டுக்கு வரேனா? இதுதான் முறை. இப்போ அவங்க புருஷவங்க வீட்டுக்கு வராருன்னா எந்த அடிப்படையில் வராரு? நைட்டு சாப்பாடு போடுறாரு, நைட் நீங்கள் சமைச்சு தோசை சுடுறீங்க அப்படின்னு வீட்டுக்கு வராரா, இல்லை தாலி கட்டினதுனால வராரா? அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் கேட்க போகிற கேள்வி, கண்ட ஆட்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, கண்ட பயலை வீட்டுக்கு விடக்கூடாது. அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறான், அவன் இதை சொல்கிறான்னு வீட்டுக்குள்ளே கண்ட பயல்களை ஏற்றக்கூடாது. கள்ளனும் எப்படியுமா இருப்பான்? அவன் கொள்ளைக்காரனமாக இருப்பான். கள்ளனும் நல்ல வசனம் அழகாக சொல்லு. யார் அவன்? கள்ளனோ மேபி வரங்கள் செயல்படலாம், தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லலாம், மேபி சுகமாக்குற வல்லமை செயல்படலாம். எதன் மூலமாய் பிரவேசிக்கணும்? அவன் வாசல் மூலமாய் பிரவேசிக்கணும். இப்போ நானே சொல்லுகிறேன், பிரதர் சிஸ்டர், நம்ம சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்கார், அவர் நல்லா பேய் விரட்டுறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேய் போராட்டம் இருக்குது, அவரை நான் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன், உங்கள் பேயை விரட்டுங்க. இது என்ன வாசல்? இது வாசல். த டோர்ஸ் ஆஃப் த கேட். சபையை நம்ம வாசல் உங்களுக்கு திறந்து தான் இந்த அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். நேற்று என்னமோ தெரியல, புதன்கிழமை நைட்டு ஆவியானவர் எனக்கு இது தெளிவாக இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். இது நிமித்தம் சில குடும்பங்களில் சில போராட்டம் வரப்போகிறது என்பதையும் ஆவியானவர் எனக்கு காமிச்சார். கள்ளனும் கொள்ளைக்காரனுடைய ஆவிகள் குடும்பத்திற்குள் வந்தால் குடும்பம் கள்ளம் போகும், குடும்பங்கள் கொள்ளையடிக்கப்படும், ஆசீர்வாதம் கொள்ளையடிக்கப்படும். கர்த்தர் நன்மை செய்ய நினைச்சாலும் அந்த நன்மைகள் கர்த்தரே தடுத்து நிறுத்தி விடுவார். நல்லொரு பழமொழி உண்டு, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். நம்ம எந்த இதை பின்பற்றோமோ, யாரை பின்பற்றோமோ அதை பொறுத்து தான் சுவாபங்கள் வரும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லலாமே.
இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதுனால இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த 4வது வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறந்து கொடுக்கிறான், ஆடுகளும் அவனுக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை, நல்ல சத்தமாக வாசிங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை எப்படி சொல்லி கூப்பிடுறாரா? பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே என்ன பண்ணி கொண்டு போகிறான்? நடத்தி கொண்டு போகிறான். அப்படின்னா உங்களுக்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் சகல காரியங்களையும் சொல்லி கொடுத்து உங்களை இந்த உலகத்துக்குள்ளேயும் நடத்தி கொண்டு போகிறான். வாசிங்க அடுத்து, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு என்ன சொல்கிறார்? சிஸ்டர், தைரியமாக தொழில் ஆரம்பிங்க, நாங்கள் இருக்கிறோம், சபை இருக்குது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாக சுகப்படுத்துவார். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. ஒரே வார்த்தை, ஆண்டவரே, இந்த வசனம் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் என் ஆடுகள் ஜீவன் உண்டாயிருக்கவோ. உண்மையிலே இந்த ஆத்துமா உடைய ஆடாக இருந்துச்சுன்னா, சபைக்குள்ளே மெய்ப்பத்துக்குள்ளே கட்டுப்பட்ட ஆடாக இருந்துச்சுன்னா, இந்த ஆத்துமா பரிபூர்ணப்படும். இந்த ஆத்துமா பாதியில் செத்து போகாது. சரி, பாயிண்ட் நம்பர் 2, இதையும் சொல்லி ஜோம் பண்ணுவேன். உண்மையிலே இந்த ஆடு சபையில் இல்லாத ஆடாக இருந்துச்சுன்னா இது பரிபூர்ணப்படாது. அந்த அக்செப்டன்ஸ் ஒரு பாஸ்டருக்கு இருக்கணும். அப்போ விசுவாசிகளை சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சபையை பொறுத்த மட்டும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவார். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய அன்பை நீங்கள் பார்த்துட்டீங்க. சபைக்குள்ளே நுழையும் போதே ஆண்டவருடைய இரக்கத்தை பார்த்துட்டீங்க, கிருபையை பார்த்துட்டீங்க, பாசத்தை பார்த்துட்டீங்க, அற்புதத்தை பார்த்துட்டீங்க. எவ்வளவு காலம்தான் பால்குடி குழந்தைகளை போல நீங்கள் இப்படியே வாழ்வீங்க? நாளுக்கு நாள் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும். விசுவாசிகள் என்பவர்கள் நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளே வளர வேண்டும், சத்தியத்துக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகணும், நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகணும். காலம் முழுக்க பாஸ்டர் ஜோமனட்டும் கிருபையாக வேண்டிக் கொள்ளும், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், செய்கிறத பண்ணிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் கூட லைஃப்பில் எந்த டிசிஷன்ஸும் நான் எடுக்க மாட்டேன். ஐ won't டேக் எனி டிசிஷன்ஸ் ஃபார் காட். தேவனுக்காக எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுற்றுவேன், நான் தெருக்கு போவேன், காடுக்கு போவேன், நான் காது குத்துவேன், நான் மொட்டை அடிப்பேன். வேதம் சொல்லுது, நீ கல்லனை பார்த்தா யார் கூட சேர்ந்துக்கிற? கள்ளம் கூட சேர்ந்துக்கிற. விபச்சாரக்காரனை பார்த்தா விபச்சாரங்காரன் கூட சேர்ந்துக்கிற. பேலியாளின் பந்தி வந்துச்சுன்னா ஆளாக போய் என்ன பண்ணிக்கிற? பேலியாளின் பந்தி கூட போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிற. புலம்புறார் கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் நிருபங்களை எழுதும்போது, ஈவந்தோ வரங்களை அதிகமாய் பெற்றுக்கொண்ட சபை, வரங்கள் அதிகமாக கிரியை செய்கிற சபையை பார்த்து புலம்புகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இது பரிசுத்தாவின் வரங்கள் செயல்படுவதனால எல்லாரும் அங்கே பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே பிரச்சனைகள் இருக்கு. புலம்புறார். நிருபங்கள் 2வது நிருபத்தில் புலம்பி தள்ளுகிறார், வேதனையில் புலம்புகிறார் அவர். அப்போ சபையை கர்த்தர் பெர்ஃபெக்ட் பண்ண விரும்புகிறார், கர்த்தர் சபையை சீர்படுத்த விரும்புகிறார். ஏன்னா வரங்கள் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. வரங்கள் உங்களை தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்தாது. நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க வாசல் வழியா ஆண்டவரே? சொல்லுங்க, வாசல் வழியா வராத சகல கிரியைகளும் எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியே போவதாக. சர்ச் என்கிற வாசல் வழியாய் வராத சகல கிரியைகளும் இந்த நொடி பொழுது வெளியே போகட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க. இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு சர்ச்சுன்னு அத்தூட்ட இடமா, அத்தூட்ட திறந்து போட்ட ஸ்தலமா? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே எல்லாவனும் நுழைஞ்சிடறான். சரியா? பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ளே ஒரு பாஸ்டர் நுழைஞ்சிட முடியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். எல்லாரையும் நாம் நேசிக்கலாம், எல்லாரையும் நாம் உதவி செய்யலாம், யாருக்கும் நாம் உதவிகளை நீட்டலாம், பண உதவி நீட்டலாம், யாருக்கும் நாம் ஏழ்மைகளில் உதவி செய்யலாம், எந்த ஊழியங்களையும் நாம் நடத்தி கொடுக்கலாம், தவறல்ல. ஆனால்
நம்மளுடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் யார் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும், யார் நம்மளை நடத்த வேண்டும், இதில் நாம் ரொம்ப தெளிவாக தீர்மானமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. யார் நம்ம தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும், யார் நம்ம வீட்டை திறக்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நான் அநேக இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகும்போது நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க, என் கடையை வந்து தராங்க. நான் சொல்லுவேன், உனக்கு கொஞ்சம் சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல, இல்லை நீங்கள் தான் தீர்க்கதரிசனம் சொன்னீங்க. இல்லை, சொல்ல வேண்டியது ஏன் கடமை. தீர்க்கதரிசிகள் கொள்ளை அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசனம் சொன்னது எனக்குள்ளே இருந்த ஆவியானவர். ஆனால் அந்த உன் வீடை திறக்க வேண்டிய கடமை யார்? உன் சர்ச்சு பாஸ்டர். மெய்ப்பன் வேலையை செய்ய வேண்டும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு, சுகம், சமாதானம், நிறைவு, ஒரு நல்ல சமாதானமாக சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்போ முக்கியம் ஆராதனை, சபை, ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை. இதை செய்யலைனா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் யாரை சங்கரித்தார்? பார்வோனை சங்கரித்தார். சரி, நம்மளே நம்ம வாழ்க்கையில் பார்வோனாக இருந்தோம்னா கர்த்தர் யாரை சங்கரிப்பார்? நம்மளை சங்கரிப்பார். ஏன் இன்னைக்கு வாதைகள் குடும்பத்தில், ஏன் குடும்பத்தில் கர்த்தர் சில மோசமான சூழ்நிலைகளை கட்டளையிடுகிறார்? ஏன் வாதைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார்? நீங்கள் என்னதான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் ஸ்டில் உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தீர்மானம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஆராதனையை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. நான் ஆராதனை ஜீவியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆண்டவரே, நான் ஆராதனை ஜீவியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பதுனால வியாதிகள் என்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? எந்த ரோடு ஆக்சிடெண்ட் எங்களை மேற்கொள்ள முடியாது ராஜா. எந்த பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த தாக்குதல்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த அவமானம் எங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருக்கிறது உண்மை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டிசிஷன் இல்லாமல் இருந்தது உண்மை. டுடே ஐ எம் கோயிங் டு டேக் அ ஸ்ட்ராங் டிசிஷன். இன்னைக்கு ஒரு ஆழமான முடிவு எடுக்க போகிறேன். நான் ஆராதனை ஜீவியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன். ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? லூக்கா புஸ்தகம் 4 அதிகாரம் 16, 17, 18. ஜீசஸ் கிரைஸ்டுடைய நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அவர் பரிசேயர்களை விமர்சித்தார், ஜெபாலயங்களை விமர்சித்தார், ஜெபாலய தலைவர்களை விமர்சித்தார், அங்கே உள்ள கொள்கைகளை விமர்சித்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? லூக்கா புஸ்தகம் 4 அதிகாரம் 16, 17, 18, 19 வாசிங்க. லூக்கா 4, 16. சத்தமாக வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, நான் மெட்ராஸிலிருந்து தூத்துக்குடி வந்து ஆம்னி பஸ்ஸில் வந்த களைப்பினால் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி கொடுத்து விட்டு நான் தூங்கிவிட்டேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய, இந்த வசனத்தை திரும்ப ஆழமாக வாசிங்க. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து, என்ன வழக்கத்தின்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தம்பி, சர்ச்சுக்கு போகிறது போகணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு முடிவல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமா என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுக்கிற முடிவல்ல. இயேசு எதை வழக்கமாக வச்சுருந்தாரா? ஜெப ஆலயத்துக்கு போகிறதை எப்படி வச்சுருந்தாரா? வழக்கமாக வச்சுருந்தாரா? ஓய்வு நாளை விமர்சித்தவர், ஜெப ஆலயங்களை விமர்சித்தவர், பரிசேயர்களை விமர்சித்தவர். சொல்லுங்க அடுத்து, சதுசேயர்களை விமர்சித்தவர். நான் சொல்கிறேன், பிரச்சனை மனுஷன்ட்டு இருக்கு, பிரச்சனை ஆண்டவர் செய்த காரியங்களில் இல்லை. இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை அவபக்தியாக பண்ணுறீங்களே, அதை தான் ஆண்டவர் வந்து அதில் கோட் பண்ணுறார். ஆனால் அவர் அதை வெறுக்கவில்லை, அதை ஒதுக்கவில்லை. அவர் சரியாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வந்துருச்சுன்னா அவர் ஜெபாலயத்தில் போய் நின்று ஆண்டவர் சமூகத்தில் நின்றார். அவர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு எல்லா பாரம்பரியத்தையும் மாற்றினார். இயேசு எல்லா ஒரு சில பாரம்பரியத்தை அவர் என்ன பண்ணலை, மாற்றலை. அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே. அப்போ அவர் என்னதான் மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருந்தாலும், அவர் துபாயில் மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருந்தாலும், அவர் கனடாவில் மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருந்தாலும், அவர் யூஎஸ்ஏயில் மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை 2 காலையும் வானத்து நேரம் தூக்கிட்டு அவர் தூங்கலை. நீங்கள் நிறைய பேருக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கேட்டா, சனிக்கிழமை நைட் கன்வென்ஷன் பிரதர், ரொம்ப உடம்பு வலி. ஞாயிற்றுக்கிழமை காலை என்ன பண்ணீங்க பிரதர்? சனிக்கிழமை நாங்கள் திறப்பில் நின்னோம் பிரதர். என்னடா பண்ணீங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை? சனிக்கிழமை நாங்கள் திறப்பில் நின்னோம் பிரதர். டேய், ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணீங்க பிரதர்? நாங்கள் சனிக்கிழமை திறப்பில் நின்னோம் பிரதர். டேய், ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணீங்க காலையில்? பிரதர், நாங்கள் சனிக்கிழமை திறப்பில் நின்னோம். அப்போது என்னடா பண்ணீங்க ஞாயிற்றுக்கிழமை? நாங்கள் அது நைட்டு 9 மணி ஆச்சா. ஞாயிற்றுக்கிழமை காலை என்னடா பண்ணீங்க? அது நைட்டு 11 மணி ஆச்சா. டேய், ஞாயிற்றுக்கிழமை காலை என்னடா பண்ணீங்க? அது நைட்டு 12 ஆச்சா. டேய், ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னடா பண்ணீங்க? அது நைட்டு 1 ஆச்சு. டேய், ஞாயிற்றுக்கிழமை காலை என்னடா பண்ணீங்க? அது 4 மணி ஆச்சா. நாங்கள் 5 மணிக்கு தூங்கினோமா. நாங்கள் பிறகு நாங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் நாங்கள் 2:30க்கு தான் எழுந்திரிச்சோம். திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் அற்புத பெருவிழாவுக்கு வந்துட்டோம். வாங்கடா. பேசிக்கே தப்பு, ஃபவுண்டேஷனே தப்பு, மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற அடிப்படையே தப்பு. எந்த ஊழியனும் எந்த ஊழியக்காரனும் அடிப்படையை உடைச்சி ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆராதனை செய்ய ஜனங்களை ஊக்குவிக்கிறது தான் எல்லாருடைய வேலை. ஒரு பாஸ்டருடைய வேலை ஹீலிங், டெலிவரன்ஸ் எல்லாத்த தாண்டி மக்களை ஆராதனை செய்ய அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி விடணும். ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய வேலை அதிகமாக ஜனங்களை ஆராதனை செய்ய தள்ளி விடணும். ஆமீன். ஒரு ப்ராஃபட்டுடைய வேலை ஜனங்களை அதிகமாக எதுக்கு நேரம் தள்ளி விடணும்? பரலோகத்தில் போய் நான் ப்ராஃபஸியாக கேட்க போகிறோம், பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஆராதனை செய்ய பழகாதவன் அங்கே போய் என்ன பண்ண போகிறான்? அங்கேயும் போய் கேட்டுட்டு இருப்பான் போல, இயேசுவே எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும். இப்படியா கேட்டுட்டு இருக்க போகிறான்? ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்னதான் சுவிசேஷம் உரைத்தாலும் ஜனங்களை எதுக்கு நேராக தள்ளணும்? ஏன்னா ஆண்டவர் கடைசி நாட்களில் யாரை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்? தனிநபரையா, சபையா? மனவாட்டி ஆகிய சபையை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். எல்லா ஊழியமும் ஒருங்கிணைஞ்சு எல்லா ஆறுகளும் ஒன்றாய் ஓடி எங்கே இணைய போகிறது? கடல்ல. சங்கமம் ஆகிற இடம் கடலாய் இருக்க வேண்டும். ஆராதனை பிரேக் படுகிற ஊழியங்கள் செட் ஆகாது. எனக்கு நிறைய பேர்ட்டே ஓப்பனாக சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய ஊழியக்காரன்ட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஜபம் நடத்துறது தப்பு, வைக்காதீங்க. உங்களுக்கு அந்த அழைப்பு கிடையாது. எல்லாம் ஒன்று போல இருக்காது. ஒரு நாள் தேவன் தொப்புன்னு அடிச்சு விடுவார். ஒரு நாள் குடும்பத்தில் இளவு விழுந்துரும், தொம்முன்னு விழுந்துரும். ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். பிள்ளையாம கர்த்தர் ஒரே நாள் தானே போட்டாரு, அது வரைக்கும் பேசித்தானே இருந்தாரு. Don't play with God. Something is serious. நீ பாவம் செய்யறனா தனிப்பட்ட விதத்தில் ஒன்றை மட்டும் கெடுக்கும். ஆனால் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஒரு தவறான விஷயம் நம்ம மூலமாக போகுதுன்னா கடவுள் ரொம்ப இதில் சீரியஸாக இருக்கிறது நான் பார்க்குறேன். மக்களுக்கு ஒரு தவறான விஷயம் ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவன் சொன்ன காரியம், பாவங்களை குறித்து நான் நியாயம் தீர்க்கலை. மக்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தனால இத்தனை லட்சம் பேர் பரலோகத்துக்கு போகிறது ஸ்டாப் ஆகுதுன்னா கடவுள் அதை தான் யோசிப்பார். நான் எப்பவுமே அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அந்த தவறு என்னோட நிற்கும். அந்த தவறை திருத்தி கொள்ளும்போது நான் நல்லாயிருவேன், எல்லாம் நல்லாயிரும். ஆனால் மக்களுக்கு ஒரு தவறான காரியத்தை கொடுத்து மக்களை தவறாக வழிநடத்தும் போது அவனுக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன், செயின் ஆஃப் லிங்க். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இடரல் அடைகிறவனை காட்டிலும் எவரனால் இடரல். நிறைய பேர்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் ஜனங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்றதுக்கு உங்க உபதேசங்கள் திருப்பப்பட வேண்டும். ஞானஸ்நான ஆராதனைக்கு சகல ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் சத்தியத்தை போதித்து ஜனங்களை என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானத்தை பிரசங்கிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவனை எதிர்த்து நின்னாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவனை பார்த்து எதிர்த்தாங்க. அவன் கேட்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே
உங்கள் மேலே கர்த்தர் இரக்கமாக இருப்பார்னு சொன்னானா என்ன சொன்னான்? வரும். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்களாம் கோபத்துக்கு என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. இந்த தேவனுக்கு அடுத்த காரியத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் மீட்பு கிடைக்காது, போற்றுவார் ஆண்டவர். அப்படி தான் யூதாஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் சொல்கிறேன்ல, நீங்கள் செய்கிற பாவம், நீங்கள் பர்சனலாக செய்கிற சின்ஸ், அதனால் போய் செஞ்சுட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு இதை செஞ்சுட்டு நல்லா இருலான்னு. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் செய்கிறது, நீங்கள் தனிப்பட்ட காரியம், அது உங்களை சார்ந்தது. இட் வில் அஃபெக்ட் யூ. நீங்கள் ஒரு 4 நாள் ஜெபிக்கிறீங்க, 4 நாள் உபவாசம் இருக்கீங்க, 4 நாள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துறீங்க, கர்த்தர் உங்களை மன்னிச்சிருவார், உங்களுக்கு ஒரு கான்சியஸ் கிடச்சிரும், எலும்பி மேலே வந்துடுவீங்க. ஆனால் தேவனுக்கு அடுத்த உபதேசத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருடைய துவக்கத்தை பார்க்கக்கூடாது, எல்லாருடைய முடிவை பாருங்கள். எப்படி? உங்கள் முடிவு நல்லா இருக்கணுமா, இல்லை உங்கள் முடிவு மோசமாக இருக்கணுமா? நல்லா இருக்கணும். அதான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்பில் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் அந்த எகிப்தியர்களுக்கு 10 சான்ஸ் தரா. டேய், உங்களுக்கு எதுவும் தெரியாதுடா, என்னைய பற்றி தெரியாது, என்னுடைய ஸ்டைலை பற்றி தெரியாது, என் பவரை பற்றி தெரியாது, என்னுடைய வல்லமையை பற்றி தெரியாது, 10 தடவை வாய்ப்பு தரேன்டா. எதுக்கும் அவன் திருந்துற மாதிரி தெரியல. கடைசி தான் ஆண்டவர் எழும்பி தொடுகிறார். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை, தேவனுக்கு எடுத்த காரியங்களை, வாய்ப்புகளை ரொம்ப கொடுப்பார். ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக கொடுப்பார். இன்னைக்கு எல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, தேவனுக்கு எடுத்த காரியங்களை துணிகரம் கொள்ளும்போது இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லா போன மாதிரி இருக்கும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தமெல்லாம் செயல்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். வாழ்க்கையின் முடிவு ரொம்ப கேவலமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, டுடே we are going to decide wisely. ஞானமான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு ஆராதனை என்கிற முடிவை நாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க போகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க, நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு என்னதான் அவர் விமர்சித்தாலும் சீஷர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காமிச்சார். அவர் ஊழியம் பிஸின்னு காமிச்சாரா, இல்லை தேவ சத்தியத்துக்கு முக்கியத்தை காமிச்சாரா? அவர் தேவாலயத்துக்கு வழக்கத்தின்படி போனார். ஆமென். அங்க போய் ஊழியம் செஞ்சார். சூம்பின கை உடையவன் என்ன பண்ணினார்? அவர் சுகமாக்கினார். நிமிரமிடாத கூனியை கர்த்தர் என்ன பண்ணினார்? சுகமாக்கினார். அவர் வெளியே வச்சு மிராக்கல்ஸ் பண்ணல. ஓய்வு நாள் அன்னைக்கு எங்க பண்றாரு? ஆலயத்துக்குள்ள உள்ள வந்து தான் பண்றாரு. ஏன் அவர் வெளியே போய் பண்ண வேண்டியதானே? ஏன் அவருக்கு பாரம் இல்லையா? காணாமல் போன ஆடுகளுக்கு மேல அவருக்கு பாரம் இல்லையா? இல்ல அவருக்கு தரிசனம் தான் இல்லையா? ஏன் அவருக்கு பாரம்? ஞாயிற்றுக்கிழமை பொங்கல, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்துக்கு பாரம் இல்லை. கரெக்ட்? இயேசு கிறிஸ்து பாரம் இல்லை அவருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 3.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு உங்க பார்வையில். அதுக்கு பதில் அவர் எங்க போயிருக்கலாம்? பீகாருக்கு போயிருக்கலாம். அதுக்கு பதில் அவர் எங்க போயிருக்கலாம்? காஷ்மீருக்கு போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு 3 மணி நேரம் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a ரோல் மாடல் ஃபார் us. அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் ஓய்வு நாள் அவர் எங்கே வந்து உட்கார்ந்திருந்தார்? தேவாலயத்தில். இஃப் யூ வாண்ட் டு see Jesus, if you want to serve Jesus on Sabbath day, ஓய்வு நாளில் தேவனை ஆராதனை செய்ய வேண்டுமென்றால், ஓய்வு நாளில் இயேசுவை சந்திக்க வேண்டுமென்றால், ஓய்வு நாளில் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் எங்கே வர வேண்டும்? ஆலயத்துக்கு வர வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி நல்ல சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:25 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். காரணத்தை சொல்லுகிறார். என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி இந்த கடைசி வசனம் சொல்லுது. வாசிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் என்ன பண்ணணுமா நாம? சரி, அப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் சொல்ல வேண்டிய புத்தி என்ன புத்தி?
நான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ், ஒரு வாலிப பையனுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ்னால் என்ன அட்வைஸ் அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன அட்வைஸ்? சபை கூடுதலை பற்றி தான் நீங்கள் இந்த நாட்களில் கொடுக்கணும். அதிகமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எதை பற்றி கொடுக்கணும்? சபை கூடுதலை பற்றி தான் கொடுக்கணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எதை பற்றி கொடுக்கணும்? சபை கூடுதல். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எதை பற்றி கொடுக்கணும்? சபை கூடுதல். உங்களுடைய பார்க்குற மனுஷங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எதை பற்றி அட்வைஸ் கொடுக்கணும்? சபை கூடுதல். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்குறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ சபைனாலே என்ன சொல்லணுமாங்க? புத்தி சொல்ல வேண்டும். நமக்கு அட்வைஸ்னாலே என்ன பண்ணாது? பிடிக்காது. ஆனால் வேதம் சொல்லுது சர்ச்சுனாலே அட்வைஸ் தான். நான் திரும்ப இன்னொரு வசனம் காமிக்கட்டுமா? திரும்ப வசனத்தை வாசிங்க. சில விஷயம் கசப்பாக தான் இருக்கும், சில உண்மைகள் கசப்பாக தான் இருக்கும். எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16-19. சர்ச்சினாலே அட்வைஸ் ராஜா தான். வாசிங்க. எடுத்த உடனே அப்படியே எல்லாம் நடக்காது. பாஸ்டர்கிட்ட போன உடனே பாஸ்டர் இந்த பிள்ளை கல்யாணம் செய்யலாமா? அவர் ரம்பம் போட தான் செய்வார். பாஸ்டர் வீடை கட்டலாமா? அறுக்க தான் செய்வார். பாஸ்டர் பைக் வாங்கட்டுமா? அறுக்க தான் செய்வார். அட்வைஸ் ராஜா தான் பாஸ்டர். வாசிங்க. இதே இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 16-19 வாசிங்க. 16 எபிரேயர் 5:16 வாசிங்க. 16 வாசிங்க. சிஸ்டர். இப்போ எபிரேயர் 5 எபேசியர் 5:16-19 எபேசியர் 5:16-19 வாசிங்க. எபேசியர் 5 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்கப்பா? ஹைப்பர் மார்க்கெட்டில் செலுத்துங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் என்ன பண்ணுங்க? இன்னைக்கு வாழ்வோமா நாளைக்கு சாவோமோ என்று தெரியவில்லை, ஆதலால் சனிக்கிழமை ஹைப்பர் மார்க்கெட்டில் செலுத்துங்கள். அதே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆளவிட்டால் முத்துநகர் பீச்சில் செலுத்துங்கள். திங்கட்கிழமை ஆகிவிட்டால் குற்றாலத்தில் செலுத்துங்கள். அடுத்த வரிசையா சொல்லுங்க. நாட்கள் பொல்லாதவைகளுங்க. இன்னைக்கு வாழ்வோமோ நாளைக்கு வாழ்வோமோன்னு தெரியாது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணு? நான் உனக்கு கேட்கட்டுமா? எங்கேயாவது கோடீஸ்வரன் குற்றாலத்தில் குளிக்கிறத நீ பார்த்துருக்கியா? நான் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணல. தூத்துக்குடியில் 400 கோடிக்கு மேலே வச்சிருக்கிற எவனாவது ஒருத்தனை முத்துநகர் பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருக்கியா? அவன் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே திங்கக்கிழமை என்ன தொழில் பண்ணலாம், கையில் இருக்கிற இந்த 1.5 கோடியை நம்ம அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே எப்படி 3.5 கோடி ஆக்கலாம், அதை தான் யோசிப்பான். உன்னைய மாதிரி கையில் இருக்கிற 1000 ரூபாயை எப்படி நம்ம பஜ்ஜி தின்னு நம்ம எப்படி ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பஜ்ஜி திங்கலாம், எப்படி சாயங்காலம் அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா நான் அப்படியே ஒரு 300 ரூபாய்க்கு எப்படி பொரட்டா திங்கலாம், அப்படியே சாயங்காலம் ஒரு 8 மணி ஆச்சுன்னா எப்படி ஐபாக்கோல 400 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் திங்கலாம், மிச்சம் இருக்கிற 50 ரூபாய்க்கு வீட்டு பக்கத்தில் வந்து எப்படி செமிச்சதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செவ்வாழைப்பழம் வாங்கி திங்கலாம். கடைசி வரைக்கும் நீ 1000 ரூபாயிலே செத்து போயிடுவேன். இந்த புரியலை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கேயுமே வளர்றவன் முன்னேறவன் பெரிய பெரிய ஆட்கள் இங்கே எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாதுப்பா. நான் பார்த்ததில்லப்பா. நான் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கிட்டலாம் பழகிறேன், ஜோம் பண்ணுறேன். அவன் ஒரு நாள் கூட பாஸ்டர் நான் இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறேன் ஜோம்னுங்கன்னு சொன்னதும் இல்லை. கரெக்டாக சர்ச்சுக்கு போவானுங்க. சர்ச்சில் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கூட நிற்க மாட்டான். அதுவும் உண்மை. அந்த 5 நிமிஷம் எனக்கு விளையாடப்பட்டது. கண்டெய்னர் வரும், கண்டெய்னரை இறக்கணும், போகணும், கையெழுத்து போடணும். காலத்தை பிரோஜனப்படுத்துகிறவன் பணக்காரனாக மாறுறான். இயற்கையாக சொல்கிறேன். டைமை பிரோஜனப்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் இயற்கையாகவே பணம் உங்களிடத்தில் தங்கும். எங்கே சோவாரலாம், எங்கே சுற்றலாம், தேவைதான். மனுஷனுக்கு எல்லாம் தேவைதான். அதுக்குன்னு எப்போவுமே அந்த மண்ணில் இருக்கக்கூடாது. எல்லா நாளும் அந்த மண்ணில் இருக்கக்கூடாது. 30 நாளைக்கு ஒரு நாள் உனக்காக எடுத்துக்கொள்ளலாம். காலத்தை பிரோஜனப்படுத்துங்க. லைஃப்பை பிரோஜனப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு பிரோஜனப்படுத்த சொல்லி கொடுங்க. உங்கள் லைஃப்பை பிரோஜனப்படுத்துங்க. வாழ்க்கை எவ்வளவு காலம்தான் நீங்கள் இப்படி வாழ போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. காலத்தை பிரோஜனப்படுத்துங்க. பவுல் அழகாக சொல்லுகிறார் எபேசியர் நிருபத்துக்கு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரோஜனப்படுத்துங்க. அடுத்து வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கருக்கு பேக் போங்க. ஐயோ இப்பா போல துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, ஆமாம் நல்லா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
என்ன கொள்ளாமல். பாஸ்டர் ஓசியா கொடுத்தான் பாஸ்டர், கல்யாண வீட்டில் நான் நல்லா தான் போயிருந்தேன். அவன் சும்மா கொடுத்தான், நான் காசு கொடுத்து வாங்கலை, நான் ஓசியா கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். வாசிங்க. அதுக்கு பதிலாக எதில் நீங்கள் நிறையணுமா? இவனுங்க மாறிடுறாங்க. பாஸ்டர் நான் ஆவினால் நிறையிறதுக்கு பதிலாக நான் எதிரால் நிறையிறேன், மதுபானத்தினால நிறையிறேன். ஏதோ ஒன்றில் நிறைஞ்சா சந்தோஷம் தானே. வாசிங்க அடுத்த வசனம். சங்கீதங்களினாலும், ஆமாம், கீர்த்தனைகளினாலும், என்ன பாட்டுகளினாலும், ஞான பாட்டான். என்ன பாட்டான் இது? பக்கத்தில் பாட்டு கேளுங்க. இது என்ன பாட்டான் இது பிரதர்? பக்கத்தில் பாட்டு கேளுங்க. இது என்ன பாட்டான் இது? ஆமாம், ஒழுங்கா பாடல என்ன பிறகு அவ்வளோதான், பிரச்சனை தான். அரசன் அன்று கொள்ளும் தெய்வம். பாடுற பாட்டில் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் பாடுற பாட்டில் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். நேற்று ஒரு பாட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒன்றும் புரியலை. பட் திடீர்னு எனக்கு என்னமோ ஆகிப்போச்சு. என்ன இப்போ வாயில் கூட வரலை. என்ன யோ புதுசாக ஒரு பழைய காலத்து பாட்டு தான். ஒருத்தன் ஷோ கடவுளே வரமாட்டேங்க பாருங்க. கடவுள் அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்க. நேற்று இந்த பாட்டை பற்றி மக்கள்கிட்ட பேசணும். நேற்று மெசேஜ் எடுக்கும்போது இந்த பாட்டு என் கண்ணில் பட்டுச்சு. இதை பற்றி மக்கள்கிட்ட பேசணும்னு நான் நினச்சேன். இந்த பாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடணும். என் நம்பிக்கையின் காரணர், என் வாழ்க்கையின் அர்த்தமும், என்னை ஆறுதல் செய்கிறவர், உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். முதலும் நீரே, முடிவும் நீரே, எல்லாம் நீரே. ஒரு அர்த்தம், வேதாகமத்திலேருந்து ஒரு அர்த்தம், அதில் ஒரு பலன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு யார் நம்பிக்கையாக இருக்கீங்க? எனக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்கப்பா, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். ஞான பாட்டுகளினால் நம்ம தேவனை துதித்து பாடி, அடுத்த வசனம் சொல்லுது, பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நடக்கணுமா? சத்தமாக வாசிங்க. பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே சர்ச்சில் என்ன நடக்கணுமா? சத்தமாக மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்கள், பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன நடக்கணுமா? மேலே இருக்கவங்க சத்தமாக சொல்லுங்கள், பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன நடக்கணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். இயேசு எவன் கண்ணீரையும் துடைக்க மாட்டார். புதிய பாட்டில் நீங்கள் ஒன்ஸ் அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா எல்லாம் பெரிய முட்டாள்தனம். அவர் துடைக்க மாட்டார். அவர் தான் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னிலும். நீ நிலச்சிருந்தேன்னா இந்த உலகம் உன்னை பாதிக்கவே பாதிக்காது. பொண்டாட்டி செத்து போனாலும் சந்தோஷமாக இருப்பேன் சொல்வேன். மறுமையில் நான் பார்ப்பேன். எதுக்கு நீ அழ போற? கிறிஸ்து உனக்கு எல்லாமே ஆயிடுவார் வாழ்க்கையில். உலக கவலை உன்னை நெருக்காது. அதான் பைபிள் அழகாக இயேசு ஊமையை சொல்லுகிறாரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் கவலை நிறைய இருக்குது. என் வாழ்க்கையில் நான் கவலை பண்ணணும்னா எக்கச்சக்க விஷயம் இருக்குது. எக்கச்சக்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல விஷயம். உட்காந்து கவலை பண்ணால் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து கவலைப்பட வேண்டியதான். கவலைப்பட அதை வேதம் அடிக்கடி யோசிப்பேன். கவலைப்பட ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன் மத்தியில் ஒரு நல்ல விதை விழுந்துச்சு. சுற்றி எது வளர்ந்துச்சு? சுற்றி முச்செடி வளர்ந்துச்சு. அந்த உலக கவலைகள் வளர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவுதான் தேவ கிருபை, வல்லமை, வார்த்தை, வாக்குத்தத்தம் தேவன் போட்டிருந்தாலும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு? வளர்ந்து அதை என்ன பண்ணி போட்டுச்சு? நெருக்கி போட்டு தரிசனத்தை என்ன பண்ணி போச்சு? அழிச்சு போச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில who is the destroyer சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க தரிசனத்தை அழித்து நாசமாக்கி உங்க எதிர்காலத்தை எல்லாம் குட்டி சுவராக்கி நாசமாக்கி கொண்டிருப்பது யார் தெரியுமா? நீங்கள் தான். அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. யார் போஷிக்கிறார்? பரமபிதா போஷிக்கிறார். கவலை என்பது கர்த்தர் கொடுப்பது அல்ல. சீஷர்கள் அதை தான் சொல்லுகிறாங்க. அந்த படகுல போகும்போது தூங்கிட்டு இருக்கிற இயேசு எழுப்பி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு என்ன இல்லையா? உடனே அவர் கோபப்பட்டு தான் பேசுகிறார். அந்த இடத்துல மகனேன்னு சொல்லிலாம் கூப்பிடல. ஏல அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலங்க, உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஏங்க உலகத்தானும் கவலைப்படுறான், நம்மளும் கவலைப்படுறான். தேர் இஸ் நோ எனி டிஃப்ரென்ஸ்.
நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருகணும். பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டியும் சரி, பிஸ்னஸ் நடந்தாலும் சரி, பிஸ்னஸ் நடக்காட்டியும் சரி, சூழ்நிலை நல்லா இருந்தாலும் சரி, சூழ்நிலை நல்லாயிட்டாலும் சரி, நமக்குள்ள அந்த விசுவாசமும் பெருகி நிற்க வேண்டும். நீங்கள் தைரியமாக இருக்கணும், சொல்லணும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் பாஸ்டர், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் அதனதின் காரியத்தை அதனதின் காலத்தில் கர்த்தர் எனக்காக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு தீர்மானம் எடுங்க. சபை கூடுதல்னா ஞான பாட்டு இருக்கோ, அந்த ஞான பாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? புத்தி சொல்லி கொண்டு இருக்கோம். சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு இவர் என்ன என் வியாதிக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கார், இவர் வியாதிக்காகலாம் ஜெபம் பண்ண மாட்டார், இவர் வியாதியை சுகமாக்கக்கூடிய இயேசுவை பற்றி பேசுவார். அந்த இயேசு உனக்குள் வரும்போது அந்த வியாதி சுகமாகும். நான் தான் நிறைய இடங்களில் பார்க்குறேனே, ஏகப்பட்ட இடங்களுக்கு மக்கள் போயிட்டு வியாதிக்காக ஜெபம் பண்ணுறாங்க, வியாதி சுகமாயிடுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த வியாதி வந்துடுது. நம்மகிட்ட வந்து பாஸ்டர் அங்கே போய் ஜெபம் பண்ண திரும்ப அந்த வியாதி வந்துடுது. ஏன் திரும்ப வருது? இவன் மனசளவில் ஸ்ட்ராங்காக தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கலை, இவன் ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்காக ஒரு டிசிஷன் எடுக்கலை. என்னைக்கு இவன் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கானோ அன்னைக்கு தான் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் 100% ஹீலிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆமைன்னு சொல்லலாமே. நான் சொல்கிறேன், அப்போது நீ எப்படினாலும் இரு, நான் உன் வியாதியை சுகமாக்கிறவனா, அப்போ ஆண்டவர் ஏதோ விதத்தில் செல்ஃபிஷ் காட், அவர் உன்னை அவர் நேசிக்கவில்லை. ஆமை கரெக்ட்? நீ எப்படினாலும் வாழு, நான் உனக்கு பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, அப்போ ஆண்டவர் யாரை நேசிக்கலை? ஜெபினை நேசிக்கலை. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய வல்லமையை ப்ரூவ் பண்ணுறதில் அவர் தெளிவாக இருக்கார். அவர் தான் வல்லமையை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜெபினுக்கு பணம் கேட்டால் பணத்தை கொடுத்து அவர் வல்லமையை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே நிரூபணமானவர். அவருடைய நோக்கம் தரிசனமெல்லாம் ஜெபினை பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பது. பாப்பா விக்னேஸ்வரியை பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பது. பாப்பா விக்னேஸ்வரி வேலை கேட்டான்னு சொல்லி வேலையை கொடுத்துட்டு பாப்பா எப்படி போறான்னு சொல்லி ஆண்டவர் விட்டார்னா, ஆண்டவர் விக்னேஸ்வரியை என்ன பண்ணலை? நேசிக்கலை. அவருடைய அன்பு மாயமான அன்பாய் இந்த இடத்துல மாறுகிறது. தட்ஸ் வை ஆல்வேஸ் சே, ஆண்டவர் உன்னை நேசித்தால் நீ போகிற வழியில் நீ மனம் திரும்புவதற்கு ஏதுவான சகல நெறிமுறைகளையும் கர்த்தர் கையாளுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் எக்யூப் ஆகுறது, அதான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கே நல்லா இருங்க, இன்றைக்கே எக்யூப் ஆயிருங்க, இன்றைக்கே ஒப்பு கொடுத்துருங்க, இன்றைக்கே ஃபுல்லாகுங்க. ஆண்டவர் ஃபுல்லாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் இன்னும் ரெடியாக 7 வருஷம் ஆகும்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் எவ்வளோ வருஷம் ஆகும்? 7 வருஷம் ஆகும். உங்கள் ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்கள் முக்கியம். அவருடைய அன்பு விலையேறப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜெபத்தை காட்டிலும் நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அற்புதங்களை காட்டிலும் நீங்கள் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், என்னன்னாலும் செஞ்சு உங்களை இழுத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கே மனம் திரும்புங்க. சொல்லுங்கள், இன்றைக்கே மனம் திரும்புங்க, மறுரூபமாகுங்க, முழுமை அடைங்க, முழுமையாக மாறுங்க. கர்த்தர் முழுமையாக ஆசீர்வதிப்பார். இப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் இன்றைக்கே வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கி இந்த வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தா நீங்கள் வழுகி போவீங்கன்னா கர்த்தர் இந்த வாசலை திறக்கவே மாட்டார். அன்றைக்கி பதில் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நிறைய பணம் வந்துருச்சுன்னா நான் இடறி போயிடுவேன். நான் சொன்னேன், உனக்கு பணம் கிடைக்க போகிறதே கிடையாது. உன் மனசே பச்சையாக சொல்லுது, எனக்கு நிறைய பணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்னா இடறி போயிடும். அப்போ இவன் பிளான் வச்சுருக்கான், 10,000 ரூபா வந்துச்சுன்னா வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், பைக்குக்கு பெட்ரோல் ஊற்றணும், சர்ச்சுக்கு போகணும். இது இவன் பிளான். இவனுக்கு 5 லட்சம் வந்துருச்சுன்னா இவன் வேறு ஏதோ பிளான் வச்சுருக்கான். இவன் கெட்ட குமாரன் மாதிரி ஏதோ ஒரு கெட்ட கதை வச்சுருக்கான். இவன் 5 லட்சம் வரவே இல்லை, நான் 5 லட்சத்துக்கு என்ன வச்சுருக்கான்? இவன் பிளான் வச்சுருக்கான். அப்போ என்னைக்கு இந்த பிளான் அழிக்கப்படுதோ, எவ்வளவு காசு வந்தாலும் ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இந்த பணம் இங்கே போகாது அப்படிங்கிற முடிவை என்னைக்கு இந்த பையன் எடுக்க போகிறானோ அன்னைக்கு தான் இந்த பையனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் டிசிஷன் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
தீர்க்க தரிசனமாக நான் பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் சில பொருளாதார அற்புதம் நடக்கணும்னா யூ ஷுட் டேக் சம் ஸ்ட்ராங் டிசிஷன் இன் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தந்தீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பிக்சரை கர்த்தருக்கு முன்னாடி காமிக்கணும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் பொருளாதார நன்மைகள் வரணும்னா அந்த பிக்சரை கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் காமிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு 3 லட்சம் வந்துச்சுன்னா நான் என்னென்னவாகலாம் அதை செலவு பண்ணுவேன். உடனே நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே அதில் ₹1 கூட எடுக்காமல் சும்மா 30,000 ரூபா அப்படியே ஆண்டவருக்கு நான் எடுத்து வைத்து விடுவேன். மிச்சம் 3 லட்சத்தி எவ்வளவு 70,000 ரூபாயா எவ்வளவு சொல்லுங்க, 2,70,000 ரூபா. அதில் ஒரு 1 லட்சம் ரூபா FD டெபாசிட் போட்டு விடுவேன். அதில் ஒரு 50,000 ரூபா வீட்டு செலவுக்கு வைத்து விடுவேன். இதுக்கு முன்னாடி 10,000 ரூபா தானே செலவு பண்ணேன், இப்போ நான் திடீர்னு 50. கடவுள் எல்லாத்தையும் பார்ப்பார் பிரதர். உன்னுடைய ஒவ்வொரு மூவையும் கர்த்தர் பார்ப்பார். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்றது அதான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க நான் என்ன பெருக்க மாட்டேன், நான் சிறுகுவேன். இதான் சீக்ரெட். என்ன நீங்கள் ஆசீர்வதிக்க சில பேர் பார்த்துருக்கேன், பாஸ்டர் என் பிள்ளை எப்படியாகிட்டு இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லாய் வந்த உடனே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நைஸாக வந்து நிற்பாங்க. பாஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், என் பிள்ளைக்கு MBBSக்கு ஒரு 50 லட்சம் கிட்டுமா? சரி, அடுத்து கொஞ்சம் லெவல் பெருசாக அடுத்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கொஞ்சம் கட்சியில் MLA சீட்டுக்கு என் பிள்ளைக்கு இப்போமே ஒரு 1 கோடி கிட்டுமா? லெவல் பெருசாக ஓன் தரிசனம் பெருசாக கூடாது. உன் லெவல் பெருசாக அவர் தரிசனம் பெருசாகணும். இது நடந்தாலே போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் எல்லைகள் பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஜென்ம சாபம் தடுத்து நிறுத்த, எந்த பிசாசத்தை தடுத்து நிறுத்த, எந்த மாந்திரிகத்தை தடுத்து நிறுத்த. ஏன்னா எப்பவுமே நான் சொல்வேன், நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக மாற ஒரு பிசாசு உங்களை தாக்க நினச்சா ஆண்டவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரணும். இப்போ இந்த பிசாசு இவனை தாக்கிட்டா இந்த மாதம் தேவராஜ்யம் தடைபடுமே, இந்த ஸ்ட்ரைக் ஆண்டவருக்கு வரணும். இப்படிப்பட்ட கவனன்ட் நம்ம லைஃப்பில் தேவனோடு இருக்கணும். ஆண்டவரை யோசிக்க வைக்கணும். இவ இந்த மாதம் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டான்னா நம்ம வேலை நடக்காது இப்படிங்கிற லெவலுக்கு கடவுளோட ஒரு பாண்ட் நம்ம லைஃப்பில் இருக்கணும். அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து நிற்கணும். ஈவன் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், ஈவன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம். இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கிடணும். அதான் சொல்லுகிறேன், தேவர் ராஜ்யத்துக்கு பிரோஜனம் உள்ளவங்களா மாறுங்க. குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் ராஜ்யத்துக்கு பிரோஜனம் உள்ளவங்களா மாறுங்க. ஆண்டவர் யோசிக்கணும். ஏதோ ஒரு ஜென்ம சாபம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வருதுன்னா தேவன் யோசிக்கணும், இந்த ஜென்ம சாபம் இவனை தொட அனுமதிச்சிட்டோன்னா இந்த மாசம் சமாதான தேவாலயத்தில் நமக்கு இந்த ஊழியம் நடக்காம போயிருமே, இந்த கிராம மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆள் இல்லாம போயிருமே, நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த பிடி யாருக்காவது இருக்கா? இந்த சர்ச்சில் கொண்டு வாங்க இந்த பிடியை ஆண்டவர் சமூகத்தில். இப்படி ஒரு பிடியை கரல் மாதிரி நிப்பாட்டி வைக்கணும். நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து சத்ரு தடுத்து நிறுத்தினான்னா சில காரியங்கள் தடைப்படும். கர்த்தருக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு தேவனுக்காக உங்களை உடன்படிக்கையாக உள்ள கொண்டு வைங்க. உங்களை ஒரு கவனன்ட்ட தெய்வத்துக்குள்ளே கொண்டு போய் வைங்க. நீங்கள் தான் நினைக்கிங்க நான் ஒரு குப்பை தூசி ஆண்டவர் பார்வையில் நான் ஒன்றுமே கிடையாது. உங்களை ஒரு கவனன்ட்ட தெய்வத்தோடு கொண்டு போய் வைங்க. உங்களை ஒரு உடன்படிக்கைய தெய்வத்தோடு கொண்டு வைங்க. ஆண்டவர் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உபத்திரவங்களை அனுமதிக்கிறதுக்கு தேவன் யோசிக்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, போதும். நீங்கள் உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக, சபைக்காக, ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்துக்காக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். என் பிள்ளைகளை ஆராதனை செய்ய போக விடு. கொண்டு வந்து அவங்களை எங்களை சேர்த்தார்? கானானுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, ஆராதனையின் முடிவு எங்கே கொண்டு போய் சேர்க்கும்?
இங்கே பூலோக ஆராதனையின் முடிவு உங்களை எங்களை கொண்டு போய் சேர்க்கும், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ஆராதனையில் துவக்கப்படாத எந்த ரட்சிப்பின் வாழ்க்கையும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கோ. எந்த சபையாக இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வல்லமையான ஊழியக்காரனாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் ஆராதனை இல்லைன்னா அவன் முடிவு காணான்னு கிடையாது. அதனால் பார்க்குற ஜனங்கள், போகிற ஜனங்கள், பேசுகிற ஜனங்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்து பேசுங்க. நீங்கள் போகிற சபையில் ஆராதனை முக்கியத்துவம் இருக்கா? உங்கள் பாஸ்டர் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா? இல்லை அவர் ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு அலைகிறாரா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா முழு சபையும் நீங்கள் ஆராதிக்கீங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 10 மணிக்கு கிராம ஊழியம் போயிட்டுருக்கீங்களா? மறந்துடாதீங்க, என்ன ஆனாலும் சரி, இயேசு அவ்வளோ ஊழியம் செய்தவர், அவ்வளோ பேயை விரட்டினவர், அவ்வளோ பேரை சுகமாக்கினவர். ஏன்னா அவரை காட்டிலுமா இவனுங்க எல்லாரும் எழுப்ப போகிறாங்க செத்தவங்களை? நான் கேட்குறேன். அவர் மிஷன் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் மிஷனில் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் விஷனில் இருந்தார். தேவனுடைய சித்தத்தில், தேவனுடைய தரிசனத்தில், தம்முடைய வழக்கத்தின்படியே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தம் ஊழியம் செய்த நாட்களை ஒரு நாள் கூட ஓய்வு நாளை அவர் தவற விடவில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வேலை நிமித்தம் நீங்கள் இந்த ஆராதனையில் தடை செய்யலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் எந்த ஆஃபீஸர் உங்களை சர்ச்சுக்கு வரவிட மாட்டேங்காரோ அவர் குடும்பத்தின் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆராதனை செய்யும்படியாக அனுப்பி விடு. இல்லை என்றால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தொடுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ராத்திரி தெய்வத்தினுடைய பயம் அந்த மனுஷனுக்குள்ள உண்டாவதாக. வைராக்கியமா சொல்லி ஜெபம் பண்ணிப்பார். நமக்குள்ளே இந்த வைராக்கியம் வேணும். முதல்ல சும்மா ஆராதனை தானே, நம்ம பெசாட்டு ஒரு நாள் தானே, நமக்குள்ளே இந்த வைராக்கியம் கிடையாது. எதனாலும் இழக்க ரெடியாக இருப்போம். எப்படா ஏதாவது கிடைக்கும், சண்டே லீவ் போடலான்னு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சுன்னா எப்படி கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார்? நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தால் தான் கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? He is so serious about the worship. அதனால தான் சொல்கிறேன், ஆராதனைக்குன்னு அடுத்தவர் அதான் பேச போகிறேன். ஆராதனைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆராதனைக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது. ஆராதனையில் இடுப்பை காட்டக்கூடாது, ஆராதனையில் தொடையை காட்டக்கூடாது, ஆராதனையில் அங்கங்களை காட்டக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். ஜனங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வரணும். பரிசுத்த கண்கள் அவர்களுக்கு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எவனா இருந்தா எவளா இருந்தாலும் என்ன, கர்த்தரை ஆராதிப்பதற்குன்னு கர்த்தர் ஒரு மகிமையை வச்சிருக்காரு. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். தம்மை தொழுதுபவர்கள் எப்படி இருக்கணுமா? இப்படிப்பட்டவர்கள். என்னங்க விடுறீங்க வசனத்தை? எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? இப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு கர்த்தர் கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடு கர்த்தர் ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு ரெண்டு தகுதி தான். ஒன்று ஆவி, இன்னொன்று உண்மை. நீ பரிசுத்தம், நீதி, நியாயம் அதெல்லாம் செகண்டரி. நீ ஆவியும் உண்மையுமா வந்துட்டாலே கர்த்தனை பரிசுத்தமாக்குவார், கர்த்தனை தெளிவுபடுத்துவார், கர்த்தனை ஆரோக்கியப்படுத்துவார், கர்த்தனை விடுதலை செய்வார், கர்த்தனை சமாதானமா மாற்றுவார், கர்த்தரோட எல்லைகளை பெரிதாக்குவார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.